ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர்வதற்கான வழிகள் நிறைய இருக்கிறது என்று நிறைய பேர் நம்புகிறார்கள். அரசியலில் உயரலாம், வாணிகத்தில் உயரலாம், தொழில் செய்து உயரலாம் என்று பல வழிகளை பலரும் கற்பனை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் என் வாசிப்பின் எல்லையில், என் அனுபவத்தில் நான் உங்கள் எல்லோருக்கும் பணிவாக சொல்ல விரும்புகிறேன், மிக மிக நேர்மையான வழியில், மிக மிக நேர்மையான வழியில், ஒரு துளி கூட கையில் கரை இல்லாமல், ஒரு துளி கூட கையில் பிறரது இரத்தமும் வேர்வையும் படாமல், நேர்மையான முறையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வதற்கு இருக்கிற ஒரே வழி கல்வி ஒன்றை தவிர எதுவும் கிடையாது. மிக மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வியந்து போவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் நான் சொல்ல போகிற சம்பவம் நடந்த சம்பவம். என்றைக்கு நடந்தது, எப்போது நடந்தது, அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். முறையில் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அது ஒரு நாடு, எந்த நாடெல்லாம் பிறகு சொல்கிறேன். எந்த நாடாக இருந்தாலும் உலகத்தின் வரலாற்றில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அது நமக்கு பொருந்துமா என்று பார்க்க வேண்டும், அது நமக்கு ஏற்புடையதா என்று பார்க்க வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். செல்வத்திற்கும் பணத்திற்கும் குறைவே இல்லை. அவர்கள் தங்கியிருந்த வீடு என்பது வீடு அல்ல, ஒரு அரண்மனை. ஆங்கிலத்தில் சொல்வதாயிருந்தால் கேசல், CASTLE, கேசல் என்பார்கள். ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு பின்னால், அந்த அரண்மனைக்கும் அந்த வீட்டிற்கும் சொந்தமான இடம் மட்டும் ஒரு 1000 ஏக்கர் காடு. அந்த 1000 ஏக்கர் காடு, நிலம் எல்லாம் சேர்ந்த அரண்மனை கொண்ட அந்த மிகப்பெரிய செல்வந்தருக்கு ஒரே ஒரு மகன். அவனுக்கு 12 வயது. நிறைய செல்வம் இருந்தது, நிறைய பணம் இருந்தது. ஆனால் 12 வயது பையனுக்கு உடன் விளையாடுவதற்கு துணைக்கு யாரும் இல்லை. குழந்தை தனியாக இருந்தான். எவ்வளவு பணம் இருந்து என்ன, எத்தனை வேலைக்காரர்கள் இருந்து என்ன, எவ்வளவு செல்வம் இருந்து என்ன, 12 வயது பையனோடு விளையாடுவதற்கு அந்த வயதொத்த ஒரு குழந்தை இருக்க வேண்டும். ஆனால் பணம் இருந்தது, வசதி இருந்தது, விளையாட துணையாக யாரும் இல்லை. எனவே குழந்தை என்ன செய்வான், வீட்டிற்குள் இருக்க முடியாது என்பதற்காக அரண்மனை போன்ற வீட்டையும் வேலைக்காரர்களையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள் குழந்தை ஓடிவிடுவான். அங்கே பறவைகளை பார்ப்பான், விலங்குகளை பார்ப்பான், பூக்களை பார்ப்பான், தாவரங்களை பார்ப்பான், இயற்கையை பார்ப்பான். குழந்தைக்கு பொழுது கழியும். அந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த காட்டில் இஷ்டம்போல் அந்த பையன் சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஒரு நாளில், அந்த காட்டிலேயே அந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பிற்குள் ஒரு இடத்தில் ஒரு புதை மணல் இருந்தது. புதை மணல் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே. அதில் கால் வைத்தால் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உள்ளே இழுக்கும். சகதி போல் அது ஈரமாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்குள் எடையின் அளவை பொறுத்து, அதில் விழுகிற பொருளின் எடையை பொறுத்து, யானை என்றால் 1/2 மணி நேரம் கூட ஆகாது, ஒரு முழு யானையையும் அந்த ஈரமண் விழுங்கிவிடும். அதில் விழுந்தவர்கள் வெளியே வருவது, பிழைப்பது கடினம். 12 வயது சிறுவன் உற்சாகமாக காட்டுக்குள் தனியாக ஓடிக்கொண்டிருந்த போது அந்த காட்டில் அந்த புதை மணல் இருந்த பகுதி அந்த குழந்தைக்கு தெரியாது. புதை மணலில் குழந்தை விழுந்து விட்டான். வெளியே வர முயற்சிக்கிறான். புதை மணல் சகதி போல இருக்கும், காலை பிடித்து கொள்ளும், கால்களை அசைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை உள்ளே மூழ்குகிறான். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போனால் குழந்தை முற்றிலுமாக புதை மணலுக்குள் சிக்கி இறந்து போவதை தவிர வேறு வழி இல்லை. உயிருக்கு போராடுகிற குழந்தை பெரும் குரல் எடுத்து தன்னை காப்பாற்றுமாறு கத்துகிறான், அழுகிறான், கூப்பிடுகிறான். ஆனால்
அரண்மனைக்கு தொலைவிலே புதைமணல் இருந்த இடத்திலே இருந்து அந்த குழந்தையின் குரல் அரண்மனையில் யாருக்கும் கேட்கவில்லை. அரண்மனை ரொம்ப பெரியது, வேலைக்காரர்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் யாருக்கும் குழந்தையின் கூக்குரல் கேட்கவில்லை. இந்த இடத்தில் நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். காலஞ்சென்ற அமரர், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை கடும் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் இருந்து சில நாட்கள் கழித்து நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பி விட்டார். வீட்டுக்கு திரும்பி அவரை நலம் விசாரிப்பதற்காக நிறைய பேர் போனோம். அந்த குழுவில் நானும் இருந்தேன். நலம் விசாரிப்பதற்காக போனோம். அப்போ என்ன நடந்தது என்று சிவாஜியே எங்களுக்கு சொன்னார். சிவாஜி பேசுகிற போது நீங்கள் பார்த்தால் சினிமா பார்ப்பது போல நமக்கு தெரியும். ஏன்னால் எப்போதும் சினிமாவிலேயே பார்த்த சிவாஜியை நேரில் பார்க்கிற போது கூட நேரில் பார்க்கிற உணர்வு வராது. ஏதோ சினிமாவில் சிவாஜி பேசுகிறார் என்றுதான் தோன்றும். சிவாஜி சொன்னார், வழக்கமாக மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். 5 மணிக்கு அவருடைய துணைவியார் பெயர் கமலா. 5 மணிக்கு கமலா வந்து எழுப்பி ஒரு டீ கொடுக்கும். சாப்பிட்டுட்டு முகம் கழுவிட்டு கீழே போவேன். இதுதான் டெய்லி நடக்கும். அன்னைக்கு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போதே 4 மணிக்கே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வலி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு மாரடைப்பு வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி வலி வந்தால் அதற்கு ஆங்கிலத்தில் மருத்துவத்துறையில் செரனரி த்ராம்போசிஸ் என்று பெயர். அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. என்னன்னா, ஒரு சின்ன மாத்திரை இருக்கிறது, அது பக்கத்தில் இருக்கும். அதை எடுத்து நோயாளி நாக்குக்கு அடியில் வைத்து கொண்டால் சில நொடிகளில் வலி நின்றுவிடும். எனவே எப்போதாவது வலி வந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மாத்திரையும் கொடுத்திருக்கிறார்கள். சிவாஜி சொன்னார், நான் படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்திலே இருந்த மேஜையிலே தான் அந்த மாத்திரை இருந்தது. கட்டிலுக்கும் மேசைக்கும் 3 அடி தூரம்தான். ஆனால் என்னால் எடுக்க முடியவில்லை. வலி காரணமாக என்னால் அசையக்கூட முடியவில்லை. நான் முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார், 3 அடி தூரம் எவ்வளவு பெரியது என்று எனக்கு அன்றைக்கு தான் தெரிந்தது. எனவே வலி பொறுக்க முடியாமல் கமலா கமலா, பிரபு, ராம்குமார் என்று எல்லார் பெயர்களையும் சொல்லி நான் அழைத்து கொண்டே இருந்தேன். நிறுத்திட்டு சிவாஜி சொன்னார், எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு, எல்லாம் அவங்கவுங்க வேலையாக இருந்தாங்க. நான் கூப்பிட்டது யாருக்குமே கேட்கல. நல்ல வேலையாக எப்பவும் 5 மணிக்கு வர்ற கமலா அன்னைக்கு எதையோ மறந்துட்டோம்னு எடுக்கணுங்கிறதுக்காக 4:15 மணிக்கு மேலே ஏறி வந்தவ என்னமாமா அப்படின்னு கேட்டு மாத்திரையை எடுத்து கொடுக்க போய்தான் நான் இன்னைக்கு உசுரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்டா, யார் வீடு கட்டினாலும் பெரிய வீடாக கட்டாதீங்க அப்படின்னாரு. அவரே சொன்னார், ரொம்ப பெரிய வீடாக கட்டுனீங்கன்னா ஆத்திர அவசரத்தை கூப்பிட்டா எவனுக்குமே கேட்காது, 4 பேருக்கு கேட்குற மாதிரி சின்ன வீடாக கட்டிக்கங்கடா என்று சொன்னார். இது ஒரு நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த மாளிகையிலிருந்து ரொம்ப தூரத்தில் அகப்பட்டு கொண்டது யார்? சிறுவனுக்கு என்ன வயது? யார் சொன்னா? சூப்பர், கை தட்டுங்க. அவன் தான் கவனிக்கிறான். கேட்ட உடனே பதில் சொல்கிறான் பாருங்க. அப்படி சொல்லணும், நீங்களும் சொல்லணும். அது குழந்தைக்கு தான் சொல்லணும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு இருக்க வேணாம், இருக்க வேண்டியதில்லை. சரியா? புத்தகத்தில் உள்ளனா பேச வர்றவங்க மட்டும்தான் பேசணும், நமக்கு வேலையே இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைக்கு என்ன வயது? 12 வயது சிறுவன் புதைமணலிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கத்துகிறான், அழைக்கிறான். காட்டில் அந்த குரல் கரைந்து போகிறது. அரண்மனையில் அந்த குரல் யாரையுமே எட்டவில்லை. குழந்தை தொடர்ந்து உயிரை காப்பாற்ற போராடுகிறான். அப்போது
அந்த காட்டிற்குள் ஒரு ஏழை குடியானவன் தன் 6 வயது மகனோடு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருக்கிறான். சேற்றில் அகப்பட்டு கொண்ட பையனின் தந்தை அவருக்கு இருந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த குடியானவனை தன் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். நீ மேய்ச்சிக்கோ அப்படின்னு. அந்த அனுமதியின் பேரில் தன் 6 வயது மகனோடு பள்ளிக்கூடத்திற்கு போகாத, படிப்பதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை குடியானவன் பள்ளிக்கூடத்திற்கு போகாத தன் 6 வயது மகனோடு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காதுகளில் என்ன கேட்டது? அந்த பையனின் குரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி அப்பாவும் பையனும் ஓடினார்கள். பார்த்தால் முதலாளியின் மகன், தங்களுக்கு இடம் கொடுத்த அந்த பிரபுவின் மகன் புதை மணலில் மூழ்கி கொண்டிருக்கிறான். ஏறக்குறைய இடுப்பு அளவுக்கு குழந்தை புதை மணலில் மூழ்கி விட்டான். உடனே தந்தையும் மகனுமாக சேர்ந்து காட்டு கொடிகளை வெட்டி, கம்புகளை வெட்டி, கயிறு போல ஆக்கி, தங்கள் உயிரை பணயம் வைத்து கம்புகளை தரையில் ஊன்றி அந்த கொடியை அந்த பையனை நோக்கி வீசி அதை பிடித்து கொள்ள செய்து, வலிமையான காட்டு இலைகளால் செய்யப்பட்ட கொடிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக புதைகுழியில் மீண்ட அந்த பையனை அந்த புதைகுழியிலே இருந்து மீட்டு எடுத்தார்கள். இவ்வளவு நேரம் விளையாட போன குழந்தையை காணோமே என்று குழந்தையின் அப்பாவும் அம்மாவும் சொந்தக்காரர்களும் தேடி வந்து பார்த்தபோதுதான் கண்டுபிடித்தார்கள் புதைகுழியிலே இருந்து குழந்தை மீட்கப்பட்டதை. ஒரே மகன், அவன் உயிரை ஒரு ஏழை குடியானவன் காப்பாற்றி இருக்கிறான். அந்த பிரபு சொன்னார், என் ஒரே மகனை நீ காப்பாற்றி விட்டாய், உனக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு பணம் வேண்டும்? எவ்வளவு தங்கம் வேண்டும்? இந்த 1000 ஏக்கர் நிலத்தில் உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் வேண்டும்? நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். நான் சொல்லுவது வெற்று வார்த்தை இல்லை. நான் நம்புகிற கிறிஸ்துவின் பெயரால், என் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும், நிலம், வீடு, பொன், பொருள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஏழை விவசாயி ஒன்று கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவர் சொன்னார், ஏதாவது கேள். அந்த விவசாயி தயக்கமாக சொன்னான், பணம் வேண்டாம், பொன் வேண்டாம், நிலம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பிறகு என்னதான் வேண்டும்? ஒரே ஒரு கோரிக்கை, வறுமையில் ஏழ்மையில் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் என்னோடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் இந்த 6 வயது சிறுவனுக்கு கல்வி கொடுத்தால் போதும் என்று அந்த தகப்பன் வேண்டிக் கொண்டார். காப்பாற்றப்பட்ட சிறுவனுக்கு வயது என்ன? 12. பள்ளிக்கூடத்திற்கு போகாத ஏழை சிறுவனுக்கு வயது என்ன? 6. 6 வயது சிறுவனுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தால் போதும். நண்பர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் பணம் கேட்கவில்லை, பொன் கேட்கவில்லை, நிலம் கேட்கவில்லை. கேட்டது என் குழந்தைக்கு கல்வி என்று கேட்டார். அந்த பிரபு சொன்னார், அவ்வளவுதானா? அப்படியானால் உன் மகனை என் மகன் படிக்கும் பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைக்கிறேன். பிரபுக்களின் பெரும் பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உன் குழந்தையை படிக்க வைக்கிறேன். உன் குழந்தை படித்து முடிக்கும் வரையில் அவன் கல்விக்கான செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த குடியானவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் 6 வயதான போதிலும் கூட, காட்டில் தன்னோடு மாடு வைத்துக் கொண்டிருந்த போதிலும் கூட, ஒவ்வொரு தாவரங்களையும் எடுத்து ஆய்வு செய்து, ஒவ்வொரு காளானையும் எடுத்து ஆய்வு செய்து, ஒவ்வொரு பூவையும் எடுத்து ஆய்வு செய்து, எதையாவது பார்த்து கொண்டே இருக்கிற, சிந்தித்து கொண்டே இருந்த தன் மகனுக்கு தான் கல்வி தர முடியவில்லையே என்ற அந்த கவலை அந்த தகப்பனுக்கு தீர்ந்தது. மகன் பள்ளிக்கூடத்திற்கு போனான். எங்கே?
பெரும் பணக்காரர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போனான். மிகச்சிறப்பாக படித்தான். ஏழை என்றால் படிப்பு வராது என்று யார் சொன்னார்கள்? ஏழையாக இருந்தும் மிகச்சிறந்த படிப்பை படித்தான். 20-25 ஆண்டுகள் கழிந்தன. அந்த 6 வயது சிறுவன் தாவரங்களின் மீதும் ரசாயனத்தின் மீதும் தனக்கு இருந்த ஆர்வம் காரணமாக வேதியியல் துறையில் பாடம் படித்தான். வேதியியல் துறையில் மேற்படிப்பு படிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அந்த பணக்காரர் செய்து கொடுத்தார். தான் கற்ற பெரும் கல்வியின் விளைவாக மாபெரும் ஆராய்ச்சிகளை செய்த அந்த இளைஞன் தன் 26வது வயதில் மருத்துவ உலகம் வியக்கும் பூஞ்சை காளான்களிலே இருந்து கண்டுபிடிக்கும் ஒரு நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து காய்ச்சல் வந்தால் போட்ட உடனே குணமாக்கி விடுகிற, இப்போது பயன்பாட்டில் இல்லாத, மிக நீண்ட காலம் பெரும் பயன்பாட்டில் இருந்த பென்சிலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தான். யாரு? மாடு மேய்க்கிற சிறுவன். அவன் கண்டுபிடித்த அந்த மருந்தை அந்த நாட்டின் மருத்துவ கழகம் ஏற்றுக்கொண்டது. ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்டது? அதை உடம்பில் செலுத்தினால் உயிருக்கு ஆபத்து என்று சில பேர் சொன்னார்கள். அந்த பையன் சொன்னான், இல்லை, அதை உடம்பில் செலுத்தினால் உயிருக்கு ஆபத்தில்லை என்று நான் நிரூபிக்கிறேன் என்று தான் கண்டுபிடித்த மருந்தை விஞ்ஞானிகளின் முன்னிலையில் தன் உடம்பில் தானே செலுத்தி அதனால் தனக்கு எந்த கெடுதலும் நேரவில்லை என்பதை நிரூபித்து காட்டின அந்த 6 வயது ஏழை சிறுவன் தான் பின்னாளில் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இப்போ அந்த 12 வயது பையன் என்ன ஆனான்? அவன் பெரிய பணக்கார பையன். அவன் சட்டம் படித்தான், அரசியலில் நுழைந்தான். இங்கிலாந்து, இந்த சம்பவம் நடக்கிற நாடு அது இங்கிலாந்து. இங்கிலாந்தின் அரசியலில் மிக உயர்ந்த இடத்திற்கு அந்த இளைஞன் வந்தான். ஒரு முறை தேர்தலில் அந்த பையன் நின்றான். தேர்தல் பிரச்சாரத்திற்காக இங்கிலாந்து முழுவதிலும் சுற்றி வந்தான். நீண்ட நாட்கள் சுற்றுப்பயணம் செய்ததில் அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. காய்ச்சலுக்கு எந்த மருந்து போட்டும் குணமாகவில்லை. இறுதியில் மருத்துவர்கள் பரிந்துரைத்தார்கள், பென்சிலின் போட்டால் பிழைத்துக் கொள்வாய் என்று. 20 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சிறுவன் தன்னை மணலிலே இருந்து, புதை மணலிலே இருந்து காப்பாற்றினானோ அவன் கற்ற கல்வியால் கண்டுபிடித்த பென்சிலினை 25 ஆண்டுகளுக்கு பிறகு, தான் அரசியல்வாதியான பிறகு, தனக்கு காய்ச்சல் வந்தபோது மரணம் தருவாயில் மரணத்தை வெல்லுவதற்கு பென்சிலினை போடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நேர்ந்த போது பென்சிலின் போட்டு உயிர் பிழைத்துக் கொண்ட அந்த அரசியல்வாதியின் பெயர் வின்சென்ட் சர்ச்சில். அவர்தான் 2ஆம் உலக மகா யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தினார். ஜெர்மனியில் பாசிஸ்டுகளின் தலைமையிலான ஹிட்லரின் நாஜி படைகளை வீழ்த்துவதற்கான உலகின் 3 மாபெரும் சக்திகளில் ஒருவராக சர்ச்சில் உயர்ந்தார். அந்த சர்ச்சில் 12 வயதில் ஒரு முறை புதைமணிலே இருந்து காப்பாற்றப்பட்டார். பிறகு 37 வயதில் பென்சிலினால் காப்பாற்றப்பட்டார். 2 முறையும் அவரை காப்பாற்றியது ஃப்ளெமிங்கும் அவன் தந்தையும். ஆனால் 2வது முறை காப்பாற்றியது ஃப்ளெமிங் பெற்ற கல்வி. அந்த கல்வியால் ஃப்ளெமிங் கண்டுபிடித்த பென்சிலின் மருந்து. இது உலகில் எங்கோ ஒரு மூலையில் நடந்தது என்று நினைக்காதீர்கள். கல்வி கற்றால் கல்வியால் கிடைக்கிற உயரம் சாதாரணமானது இல்லை. உங்கள் குழந்தைகள் மருத்துவனாக வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும், என்ஜினியராக வர வேண்டும், கலெக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த புத்தக திருவிழாவை வாய்ப்பை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் உயர்ந்த பதவிகளுக்கு, உயர்ந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதால் மட்டும் அந்த இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். அந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்கள் வாழுகிற வீட்டில் எப்போதும் படிப்பதற்கான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் அந்த உயரத்திற்கு வருவார்கள்.
பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ, பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். நீங்கள் தொலைக்காட்சியில் எந்த பயனும் இல்லாத ஒரு புழுத்த தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டே நீ படிடா என்று சொன்னால் அது ஒருபோதும் பயன் தராது. நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் படிக்க கூட வேண்டாம். வீட்டில் குழந்தை படிக்கும்போது படிக்குவது போல நடிக்கவாவது செய்யுங்க. நீங்கள் படிப்பது போல நடித்தால் கூட போதும், குழந்தை படிப்பான். குழந்தை படிப்பதற்கான நான் என்னை சொல்கிறேன், நான் மிகுந்த பணியோடு சொல்கிறேன். நான் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன். நான் பிறந்த ஊர் மதுரை. நான் பிறந்து வளர்ந்த வீடு ஒரு 400 சதுர அடிக்கும் குறைவான வீடு. 400 சதுர அடி, அது கூட இல்லை, ஒரு சென்ட்டுக்கும் கம்மி. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த வீட்டில் 13 பேர் குடியிருந்தாவும் நாங்கள். ஏன்னா அந்த காலம் அப்படி. வீடு சிறியதாக இருந்தது, மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. சரிதானே? அன்றைக்கு வீடு சிறியதாக இருந்தது, மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. இன்றைக்கு வீடு பெரியதாக இருக்கிறது, மனிதர்களின் உள்ளங்கள் சிறியதாகிவிட்டது. 12-13 பேர் வாழ்ந்த அந்த வீட்டில் படுப்பதற்கு போர்வை கிடைக்காது. வீட்டுக்கு விருந்தாளி வந்து விட்டால் கீழே விரிக்கிற ஜமுக்காலமும் போர்வையும் விருந்தாளிக்கு போய்விடும். டேய் குடா அப்படின்னு கெஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் நாள் அம்மா கட்டி அவிழ்த்து போட்ட புடவை கிடைக்கும். ஆனால் ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? எந்த போர்வையையும் எந்த ஜமுக்காலத்தை விடவும் உலகத்தின் எந்த படுக்கையை விடவும் முதல் நாள் அம்மா அவிழ்த்து போட்ட புடவைக்கு இருக்கிற மனமும் சந்தோஷமும் சுகமும் எதற்கும் இல்லை. நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். மிக விலை உயர்ந்த நட்சத்திர விடுதிகளில் தங்கியிருக்கிறேன். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய விடுதியில் தங்க வைத்திருக்கிறீர்கள். அவ்வளோ பெரிய ஹோட்டல், அவ்வளோ பெரிய பெட்டு. ஆனால் நான் உலகில் போய் பார்த்து படுத்த எந்த படுக்கையிலும் இல்லாத இன்பம், அழுக்கும் வியர்வையும் கலந்த அம்மாவின் வாசனையோடு கூடிய அந்த புடவைக்கு இணையான ஒரு படுக்கையை இந்த உலகத்தில் இன்னும் நான் கண்டுபிடிக்கவில்லை. ஏனெனில் அழுக்கும் வியர்வையும் அம்மாவின் மனமும் கலந்த அந்த புடவையில் அன்பு இருந்தது. அந்த அன்பு மட்டும் எங்களை உருவாக்கவில்லை. எங்கள் சின்னஞ்சிறிய வீட்டில் ஒரு புறம் அம்மா பொன்னியின் செல்வன் படித்துக் கொண்டிருப்பார், அப்பா தினமணி படிப்பார், நான் அம்புலி மாமா படித்துக் கொண்டிருப்பேன், பாட்டி மகாபாரதம் படித்துக் கொண்டிருப்பார். வீட்டில் படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லாமல் இருந்ததே இல்லை. எல்லோரும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருந்த வீட்டில் வளர்ந்ததன் விளைவு கொஞ்சம் உயரமான ஒரு மேடையில் நிற்கிற வாய்ப்பை வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. என் கேள்வி ஒன்றுதான், இந்த இடத்திற்கு உங்கள் குழந்தைகள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? உங்களை தானே கேட்டேன், உங்களைத்தானே கேட்டேன். மைக் வேலை செய்தா? வேலை செய்தான். இந்த இடத்திற்கு, இதனினும் உயர்ந்த இடத்திற்கு உங்கள் குழந்தைகள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? விரும்புகிறீர்கள். அப்ப விரும்பினால் மட்டும் போதாது. வீடு ஒரு சிறிய நூல் நிலையமாக இருக்க வேண்டும். குறைந்தது 10 புத்தகம் இருக்க வேண்டும். குறைந்தது 10 புத்தகம். நீங்கள் படிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு முன்பாக படிக்க வேண்டும். குழந்தைகளை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அற்பத்தனமான வேலைகளில் ஈடுபடவே கூடாது. குழந்தைகளிடத்தில் தவறான வார்த்தைகளை பேசவே கூடாது. எனக்கு ஒரு காரணம் எனக்கே தெரியும், உங்களை பல பேருக்கு தெரியும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பாரு நீ ஒன்று என்னை காப்பாற்ற வேணாம். எப்போ? இந்த 2000க்கு முன்னால், 2002க்கு முன்னால் வேலைக்கு சேர்ந்த ஆளுக்கு பூரா பென்ஷன் இருக்கும். இந்த பென்ஷன் வாங்குகிற ஆள் பூரா சொல்லுவான், நீ ஒன்றும் என்னை காப்பாற்ற வேணாம், எனக்கு பென்ஷன் இருக்குது.
என்னைய நானே காப்பாற்றிக்குவேன். நீ ஒரு ஆணியையும் பிடுங்க வேணாம். நீ உன்னைய காப்பாற்றிட்டீன்னா போதும். இது எப்போ ஆரம்பிப்போம்? அவனுக்கு 15 வயசு ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிருவோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? சொல்கிறோம், உன்னை காப்பாற்றிக்க. இது எப்போ 15 வயசு ஆரம்பித்து 25 வயசு வரைக்கும் சொல்லிட்டா அவன் அதை அப்படியே மண்டல வாங்கி வச்சிருந்து 25 வயசில் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆன ஒன்று பாய் அப்படின்ட்டு கிளம்பும் போது தான் நம்மால் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுவான். என்ன சொல்லி அழுவான்? பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, இப்படி உசுரை கொடுத்து வளர்த்தனே போயிட்டான். நீ தான் சொன்ன, அதுவும் ஒரு தடவையா சொன்ன, 10 வருஷமா சொன்ன, 10 வருஷமாகவும் ஒரு விதமாவா சொன்ன, 100 விதமா சொன்ன. சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன தெரியுமா சொல்வேன்? என் மகக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? அப்பா எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, எத்தனை நாட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளோ மெடல் வாங்கினாலும் சரி, எவ்வளோ ஷீல்டு வாங்கினாலும் சரி, எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் சரி, மகளே, நீ படித்து முடித்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருகிற முதல் மாத சம்பளத்திற்காக சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பான் பார், அது மாதிரி உன் சம்பளத்திற்காக நான் காத்திருப்பேன் மகளே என்றுதான் நான் என் மகளுக்கு சொல்லுவேன். அப்படித்தான் சொன்னேன். என் மகள் முதல் மாத சம்பளத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுப்பாள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கல்வி எல்லாம் தரும். நீ தலைப்பே அதான், எல்லா உலகம் தரும். இந்த பேசுறனே சர்ச்சில் எந்த ஆண்டு பிறந்தார்? 1881ஆம் ஆண்டு. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? வரலாற்றில் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம், அவன் கல்வியால். அலெக்சாண்டர் பிளமிங், அவன் வாழ்ந்து பிறந்து மடிந்து 150 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்றைக்கும் பேசுகிறோமா இல்லையா? ஏன் பேசுகிறோம்? கல்வி. ஷேக்ஸ்பியர், கம்பன், வள்ளுவன் எத்தனை வருஷமாச்சு? 2000 ஆண்டுகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியால் உயர்ந்து ஒரு திருக்குறளை எழுதிய வள்ளுவனை இன்றைக்கும் இந்த உலகம் பேசுகிறது என்றால், ஒரு மனிதன் இறந்த பிறகும், அவன் இறந்து 2000 ஆண்டுகள் பிறகும் ஒருவனை பற்றி ஒன்று பேச வைக்கும் என்றால் அது எது? கல்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ராஜாக்கள் இல்லையா? அரசர்கள் இல்லையா? பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இல்லையா? எவன் பெயரையும் காணமே. வள்ளுவன் பெயர் தானே இருக்கிறது, கம்பன் பெயர் தானே இருக்கிறது, இளங்கோவின் பெயர் தானே இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாகவி பாரதியார் எங்கே பிறந்தார்? எட்டயபுரத்தில் பிறந்தார். எல்லாருக்கும் தெரிகிறது. நான் கேட்கிறேன், உங்கள் முப்பாட்டன் எந்த ஊரில் பிறந்தார்? தெரியாது. அவர் பெயர் என்ன? தெரியவே தெரியாது. எங்க வீட்டில் எங்க அப்பா செத்து போயிட்டார். இப்ப இல்லை, செத்து போயிட்டார். செத்து போனதுக்கு பிறகு இந்த 3வது நாளா 5வது நாளா காரியம்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தில் நான் புத்தரை நம்புகிறவன். புத்தர் தெளிவாக சொல்லிட்டார், முற்பிறப்பு இல்லை, பிற்பிறப்பு இல்லை. இறந்தவர்களுக்கு செய்யும் எதுவும் அவர்களுக்கு போவது இல்லை. இவன் தான் திம்பான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவன் என்ன திங்கிறானோ அதைத்தான் செஞ்சு வைப்பான். இவன் திங்காத ஒன்றை செஞ்சு வைக்கவே மாட்டான். இருக்கும்போது சோறு போட்டுருப்பானா? போட்டிருக்க மாட்டான். அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உள்நெருப்பில் உயிரோடு எரிகிற உலைக்கு சோறு போடாமல் என்னத்து கத்துற, போடுவோம்ல, தின்னுட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னவன் செத்து போன பிறகு அப்பா நல்லா தெரியும் அப்பா சாப்பிட மாட்டாருன்னு. அப்பா மட்டும் இல்லை, எல்லா கோயிலையும் போய் கடா வெட்டுறான்ல, வெட்டுறோம்ல, கோழி அடிக்கிறோம்ல. என்ன நம்பிக்கை? கடவுள் நம்பிக்கையா இருக்கு? கடவுள் நம்பிக்கையில் தான் கோழி வெட்டுறான், கடவுள் நம்பிக்கையில் தான் ஆடு வெட்டுறான். ஆனால் இன்னொரு முக்கியமான நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை?
கடவுள் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸ் எடுத்து போடுன்னு கேட்க மாட்டார். நீ நெசமாகவே வெட்டி முடிச்ச உடனே கடவுள் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸ் எடியான்னு சொன்னார்னா நம்மால் என்ன சொல்லுவான்? 10 சொந்தக்காரன் பங்காளிலாம் வந்திருக்கான், அவ்வளோ பேருக்கு ஹாக்கி போடணும், ஒரு கிடா வெட்டினா நீ ஒரு பெரிய மனுஷன் உன்னை நம்பி வச்சா நீ கிளங்கி வந்து ஒரு லெக் பீஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா அதோடு நிப்பாட்டிடுவானா இல்லையா? நிப்பாட்டிடுவான். இறந்த பிறகு செய்வதல்ல. எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, சடங்கு பண்ணி சொல்கிறேன், நான் மாட்டேங்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். எங்கள் சித்தப்பா செய்யணுமப்பா, வேணாம். இல்லைப்பா செய்யணும். வேணாம் சித்தப்பா, சொன்னால் கேளுங்க சித்தப்பா. காசுக்கு யோசிக்கிறியாப்பா நீ? அப்படிலாம் இல்லைங்க, காசுக்கு பார்க்கலங்க, எனக்கு அது நம்பிக்கை இல்லை. இந்த பாருப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, செய்வோம் அப்படின்னாரு. என்ன பண்ணுறது? இளவு வீட்டில் பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் போடுறது? ஞான சம்பந்தம் வந்தாலாவது உட்கார வச்சு ஒரு தீர்ப்பு சொல்லலாம். அவரும் வரல. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவு வரைக்கும் நான் முட்டி பார்த்தேன், மோதி பார்த்தேன், எவனும் கேட்க. அதை விட இன்னொரு விஷயம் எங்கள் சித்தப்பா சொன்னார், அப்படி செய்யலைன்னா உங்கள் அப்பன் திரும்பி வந்துடுவான்னாரு. ஆமாம், அது என்னை விட அவருக்கு அதிக பயம். ஆமாம், சரி செஞ்சுருவோம் விடுங்க அப்படின்ட்டு. காசு பணம்லாம் பார்க்க வேணாம், செஞ்சுருங்க. அவர் 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டார். யாரை? தேவசம் கொடுக்குறதுக்கு யார் வருவா? 4 ஐயர் வந்துட்டாங்க. என்ன காசு பேசுனாங்க என்னன்னு ஒரு விவரமும் தெரியாது எனக்கு. அந்த ஐயர் வந்தார், உட்கார்ந்தாரு, எல்லாரும் உட்கார்ந்தார். என்னை கூப்பிட்டார். நீங்கள் தான் பையனா அப்படின்னார். ஆமாம் ஐயா. ஆமாம், உட்காருங்க. உட்காந்து சட்டையை கழட்டுங்கன்னார். இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. ஆமாம், நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், அப்படியே சொன்னேன். ஆம்பளைகளுக்கு முன்னால் சட்டையை கழட்டுற பழக்கம்லாம் கிடையாது, கழட்ட முடியாது. அப்படியே அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீ வேலையை பாரு அப்படின்னு. சரி பரவாயில்ல, இந்தாங்க. அரிசி கொடுத்தாரு, எள்ளு கொடுத்தாரு. போடுங்க, உங்கள் அப்பா பேர் சொல்லுங்க. தோப்பனார் பேர், அப்பா இல்லை, தோப்பனார் பேர் சொல்லுங்கன்னாரு. பாலச்சந்திரன் அப்படின்ட்டேன். அதோடு நிற்கலை. இன்னும் கொஞ்சம் அரிசி கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் எள்ளு கொடுத்தாரு. தோப்பனாருடைய அப்பா பேர் சொல்லுங்க அப்படின்னாரு. ரெங்கசுவாமி. சரி போட்டேன், முடிஞ்சிச்சு. அதோடையாவது போயிருக்கலாம், பேமெண்ட் கூட போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் எள்ளு கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் அரிசி கொடுத்து உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் சொல்லுங்கன்னாரு. எனக்கு தெரியல. இப்போ அதுக்கு தான் அந்த கதையை சொல்ல வந்தேன். நான் என்ன பண்ணேன், தாத்தாவோட அப்பா, எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டேன். சித்தப்பா இங்கே வா அப்படின்னு. என்னடா அப்படின்னாரு. தாத்தா பேர் கேட்டார். நான் சொல்லிட்டேன், என் தாத்தா பேர் நான் சொல்லிட்டேன். உன் தாத்தா பேர் நீ சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போவாது முடிஞ்சுக்கலாம் கதையை. திரும்ப இன்னும் கொஞ்சம் எள்ளும் அரிசியும் கொடுத்து உங்கள் பாட்டனாருடைய அப்பா பேர் சொல்லுன்னு சொன்னார். யாருக்குமே தெரியல, எங்கள் வீட்டில் சித்தப்பாவுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. நான் அப்படியே பார்த்தேன். எங்கள் சித்தப்பா சொன்னார் அவரை பார்த்து, என்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காதையா, கொடுத்த காசுக்கு விறுவிறுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிரு அப்படின்ட்டார். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் தான் கேட்குறேன், இப்போ உங்களை கேட்குறேன், உங்கள் முப்பாட்டு அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? அது விதிவிலக்கு இருக்கும். விதிவிலக்கு வேற, பொது விதி வேற. உங்கள் முப்பாட்டு அப்பா பேர் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அண்ணா கல்வியால் 9 மொழிகளை கற்றதால் பாரதி மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறான். பாரதி வாழ்கிறான் என்பது மட்டுமில்லை, அவன் பிறந்த ஊர், அவங்க அப்பா பேர், அம்மா பேர் எல்லாம் இருக்கிறது. அப்போ கல்வி எல்லா உலகும் தரும், இறந்த பிறகும் வாழும் ஒரு உலகத்தை தரும். அது மட்டுமில்லை, நான் மண்டேலா சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக, உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக, வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களுக்கு எதிராக, உங்களுக்கு பிறர் செய்யும் அவமானங்களுக்கு எதிராக அதை வெற்றி கொள்ளுகிற ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது அருவா இல்லை, கத்தி இல்லை, கோடரி இல்லை, எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் ஒரே ஆயுதம் எது? கல்வி. கல்விதான்.
கல்வி கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றும். அற்புதம். கண்ணாடி முன்னால் போய் நின்றால் என்ன தெரியும்? நாம் தெரிவோம். கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கிற போது நம்ம எப்படி தெரிவோம்? அழகாகத்தான் இருப்போம். தனக்கு முன்னால் நிற்கிற எல்லோரையும் அழகாக காட்டுவதுதான் கண்ணாடியின் வேலை. ஆனால் கல்வி கண்ணாடியை ஜன்னலாக மாற்றும். கண்ணாடி ஜன்னலாக மாறினால் காற்று வரும். உங்களை பார்க்க மாட்டீர்கள், உலகத்தை பார்ப்பீர்கள், நிறைய கற்றுக்கொள்வீர்கள். எல்லாவற்றையும் வெல்லுகிற ஆயுதமாக. இதை இன்றைக்கு நேற்று பாடவில்லை தமிழர்கள். இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுலராக்கேடு என்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாலடியார் பேசுகிறது. எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, மன்னனும் மாசர கற்றோனும் எப்படி சொல்றாங்க பாருங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் ஒரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் நல்லா படித்தவன், ரெண்டையும் சமமா வச்சா சீர்தூக்கினா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோன் சிறந்தவன். ஏன் ஏன் மன்னருக்கு தம் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சென்ற இடமெல்லாம் சிறப்பு தரக்கூடியது எது? கல்வி. அந்த கல்வி எங்கிருந்து வரும்? புத்தகங்களின் வழியாக வரும். நான் மீண்டும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும், அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கவில்லை. எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் வாங்குங்கள். ஆனால் குழந்தைகளோடு படிக்க தகுந்த புத்தகங்களை வாங்குங்கள். குழந்தைகளோடு வீட்டில் சேர்ந்து அமர்ந்து படிக்க தகுந்த கதை புத்தகங்களை வாங்குங்கள். சிறிய வரலாற்று புத்தகங்களை வாங்குங்கள். பெரிய புத்தகங்களை முதலில் வாங்காதீர்கள். 30 பக்கம் 40 பக்கம் 50 பக்கம் உள்ள சிறிய பிரசுரங்களில் கூடிய சிறிய புத்தகங்களை, குறைந்தது 10 புத்தகங்களை வாங்கி வீட்டில் வையுங்கள். நண்பர்களே, புத்தகம் இல்லாத வீடு, நான் சொல்கிறேன் என்று தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், நான் சொல்லவில்லை. ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான், புத்தகம் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது என்று சொன்னான். புத்தகம் இல்லாத வீட்டில் வாழுகிறவர்கள் பிணங்கள் என்று சொன்னான். அதையே வள்ளுவன் வேறு விதமாக சொல்கிறான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க வாழ்பவர்களுக்கு கல்வி தேவை, வாழ்பவர்களுக்கு எழுத்து தேவைன்னு. ஆனால் பொருள் அது அல்ல. யாருக்கு கல்வி இருக்கிறதோ, யாருக்கு எண்ணும் எழுத்தும் தெரியுமோ அவர்கள்தான் வாழுகிறார்கள் என்று பொருள். உயிரோடு இருப்பது பெரிதல்ல, வாழ்கிறோமா என்பது முக்கியம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவன் பாடுகிறான். இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் என்று நாலடியார் பாடுகிறது. மன்னனும் மாசர கற்றோனும் என்று அவ்வை பாடுகிறாள். பிரபந்தங்களின் பேராசான் என்று அழைக்கப்படுகிற குமரகுருபரர் பாடுகிறார். கல்வி என்ன கொடுக்கும்? அறம் கொடுக்கும், பொருள் கொடுக்கும், இன்பம் கொடுக்கும், வீடு கொடுக்கும் என்றார். வீடு என்றால் சொர்க்கம். சொர்க்கம் என்றால் இறந்த பிறகு வாழ்க்கையை இல்லை, இறந்த பிறகும் மரணத்திற்கு பிறகும் பாரதியை போல், ஷேக்ஸ்பியரை போல், காந்தியை போல், காமராஜரை போல் இந்த உலகத்தில் எல்லோராலும் பேசப்படுகிற மனிதனாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதன் பொருள்தான் வீடு. குமரகுருபர் எழுதினார், அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும். அது மட்டும் அல்ல, புறங்கடையின் நல்லிசை நாட்டும். என்ன பொருள்? நீ இல்லாத இடத்திலும் உன் பெருமையை மற்றவர்கள் பேசுவார்கள். அவரா படித்தவர், கெட்டிக்காரன், திறமசாலி என்று. நீ இல்லாத இடத்திலும் உன் புகழை மற்றவர்கள் பேச வேண்டுமானால் கல்வி வேண்டும். உனக்கு அறம் வேண்டும், பொருள் வேண்டும், இன்பம் வேண்டும், வீடு வேண்டுமா? உனக்கு கல்வி வேண்டும். அடுத்த வரி எழுதினார், உருங்கவலொன்று உற்றுளியின் கை கொடுக்கும். வாழ்க்கையில் துன்பம் வருகிற போது எது துணை நிற்கும்? கற்ற கல்வி துணை நிற்கும். நண்பர்களே, இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். பிரபந்தங்களின் பேராசான் என்று எழுதிய குமரகுருபர் எழுதினார், அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும், புறங்கடையின் நல்லிசை நாட்டும், உருங்கவல் ஒன்று உற்றுளியின் கை கொடுக்கும். உருங்கவல் ஒன்று உற்றுளியின் கை கொடுக்கும் எது? கல்வி. சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்று பாடினார்.
இந்த கல்வி உங்களுக்கு எல்லா உலகம் தரும். நான் இன்றைக்கு சொல்கிறேன், வீட்டில் வாசிப்பதை இயக்கமாக ஒரு பணியாக நீங்கள் மேற்கொண்டால் நாளை உங்கள் குழந்தைகள் இந்த உலகத்தை சுற்றி வருகிறவர்களாக, இதுபோன்ற மேடைகளை அலங்கரிக்கிற கல்வியாளர்களாக உயர்வார்கள். அதைவிட ரொம்ப முக்கியம், அதிகம் வாசிக்கிற, அதிகம் படிக்கிற குழந்தை அதிகம் நேசிக்கிற குழந்தையாக இருப்பான். பையன் டாக்டராக வேண்டும், பையன் என்ஜினியராக வேண்டும், கையன் பேராசிரியராக வேண்டும் என்பதை விடவும் பையன் மனிதனாக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற, எல்லா சாதிகளையும் ஒன்றாக பார்க்கிற, எல்லோரையும் சமமாக பார்க்கிற தமிழர் பண்பாட்டை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எல்லா ஊர்களிலும் சொல்கிறேன், நீங்கள் ஜப்பானுக்கு போனால் ஜப்பான்கள் எப்படி வணங்குவார்கள்? எப்படி வணங்குவார்கள்? உடம்பை பாதியாக வளைத்து வணங்குவார்கள். ஆங்கிலேயர்கள் எப்படி வணங்குவார்கள்? என்ன டைம் ஆச்சா? அப்புறம் ஏன் பேசிட்டே இருக்கீங்க? நேரம் ஆச்சுன்னா சீட்டு கொடுங்க, முடிச்சிடும். கீப் சைலன்ஸ். என்ன சொன்னேன்? ஜப்பானியர்கள் உடலை வளைத்து வணக்கம் சொல்வார்கள், ஆங்கிலேயர்கள் இப்படி வணக்கம் சொல்வார்கள். நம்ம எப்படி சொல்வோம்? சொல்லுங்க. ஏன்? நமது பண்பாடு, நமது கலாச்சாரம். அதன் பொருள் என்ன தெரியுமா? நான் 10 வயதாக இருக்கிற போது என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். டேய், ஏண்டா 2 கையும் எடுத்து கும்பிடுறோம்? சார், வணக்கம் சொல்றதுக்கு. அதுதான்டா, அது வணக்கம் சொல்றதுக்குன்னு எனக்கும் தெரியும். ஏன் 2 கையும் எடுத்து கும்பிடுறோம்? தெரியாது சார். அவர் சொல்லிக் கொடுத்ததை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த கையால் என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். இந்த கையால் என்ன செய்கிறோம்? உடம்பை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். இது உண்பதற்கு, இது கழுவுவதற்கு பயன்படுகிற கை. ஆனால் வணக்கம் சொல்கிற போது என்ன செய்கிறோம்? 2ஐயும் ஒன்று சேர்க்கிறோம். என் ஆசிரியர் சொன்னார், இதோ உண்ணுகிற கையையும் சுத்தப்படுத்துகிற கையையும் நான் சமமென்று கருதுவது போல வணக்கம், 2 கைகளையும் நான் சமமென்று கருதுவது போல எனக்கு எதிரே வந்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாதி பார்க்காமல், அவர்கள் மதம் பார்க்காமல், அவர்கள் நிறம் பார்க்காமல், அவர் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எனக்கு வந்தே நிற்கிற ஒருவரை நான் என்ன சொல்வேன்? என் 2 கைகளையும் நான் சமமாக நடத்துவது போல உன்னையும் நடத்துவேன் என்று சொல்வதுதான் தமிழர் பண்பாடு. அப்படி உன்னையும் சமமாக நடத்துவேன் என்று சொல்வதற்கு ஒரு கல்வி தேவை. அந்த கல்விதான் அந்த சமத்துவ உணர்வை கொடுக்கவும். உன்னையும் நான் சமமாக நடத்துவேன், நீயும் நானும் வேறல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தமிழன் சொன்னது உண்மையானால், உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் ஒன்று சேர்த்து என்ன சொன்னோம்? என்ன பொருள்? நீயும் நானும் சமம், நீயும் நானும் வேறில்லை. எப்படி சொல்வீர்கள்? சமம் என்று சொல்வதற்கு எப்படி சொல்வீங்க? என்ன சொல்லுங்க. வணக்கம் எப்படி சொல்லுவீங்க? வணக்கம் சொல்ல தெரியாதா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு தடவை கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் சொல்லுங்க. வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.